வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்குள் திடீரென நுழைந்த அமெரிக்காவின் உளவு விமானம். வெளியான அதிர்ச்சி தரும் காரணம் நடப்பது என்ன? நேற்றைய தினம் முக்கிய விடயம் ஒன்றிற்காக நீதிமன்றில் முன்னிலையான அர்ச்சுனா எம்பி. நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. பெற்றோருடன் பயணித்துக் கொண்டிருந்த 3 வயது சிறுவனுக்கு நேர்ந்த சோகம். உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பும் போது நடந்த விபரீதம் இலங்கையை உலுக்கிய கோர சம்பவம். தென்னிலங்கையை உறைய வைத்த இளம் பெண்ணொருவரின் மரணம். கலைந்து போன பெரும் கனவு. வெளியான சோக சம்பவம். கட்டுநாயக்காவில் பல்வேறு சோதனை நடவடிக்கைகளின் பின்னும் எல்லை மீறும் போதை கடத்தல். நேற்றும் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட நபர். உடமையில் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருள். ஜாழ்ப்பாணம் எரிபொருள் களஞ்சிய சாலைக்கு அருகில் ஏற்பட்ட தீப்பரவல். விரைந்து செயற்பட்ட தீயணைப்பு படையினர். பெரும் விபத்திலிருந்து தடுக்கப்பட்ட சம்பவம். திருகோணமலையில் லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரி எதிராக பாய்ந்த அதிரடி நடவடிக்கை. வழங்கப்பட்ட வாழ்நாள் தண்டனை. திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட பௌத்த பிக்கு. உடமையில் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருள். துறவி எனும் பெயரில் மோசமான செயல்கள். வெளியான தகவல். முல்லைத்தீவில் பல மாதங்களாக ஆசிரியரின்றி தவிக்கும் பாடசாலை மாணவர்கள். திடீரென வீதியில் இறங்கி போராடிய பெற்றோர்கள். முன்வைக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. நாட்டின் எரிபொருள் விலையில் திடீர் மாற்றம் தொடர்பில் வெளியான தகவல். சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயம். ராஜபக்சர்களை காப்பாற்ற பிக்குகளை ஒன்றிணைத்து செய்யப்படும் சூழ்ச்சி. எதிர்ப்பை வெளியிடும் முக்கிய தரப்பு. அம்பலப்படுத்தப்பட்ட தகவல். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் நடந்த அதிர்ச்சி தரும் துப்பாக்கிச் சூடுகள். விசாரணைகளில் அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்ட போலீசார். அனுரவை தாண்டியும் இலங்கையை ஆட்டி படைக்கும் பலம் பொருந்திய 3 மர்ம நபர்கள். அரசாங்கத்தின் மீது தொடர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் முக்கிய புள்ளி. சுட்டிக்காட்டப்பட்டுள்ள விடயம். அனுர அரசுக்கு எதிராக ரகசிய திட்டங்களை செயற்படுத்தும் எதிர்க்கட்சிகள். உண்மைகளை அம்பலப்படுத்திய முக்கிய புள்ளி. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை. எந்த பிரதேசங்களில் தெரியுமா? வெளியான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொழும்பு ராஜகிரிய பகுதியில் இடம்பெற்ற சோகமான விபத்தில் பெற்றோருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். உறவினர் வீட்டிற்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்ததால் அது வீதியின் ஓரமாக கவிழ்ந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி மோட்டார் சைக்கிளை செலுத்திய தந்தையும் பின்னால் அமர்ந்திருந்த தாயும் வீதியில் விழுந்த நிலையில் முன்புறத்தில் அமர்ந்து பயணித்த சிறுவன் தூக்கி வீசப்பட்டு எதிரே வந்த காரின் சக்கரத்தில் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த விபத்தில் பலத்த காயமடைந்த நிசிந்து ஹெமித் என்ற 3 வயது சிறுவன் உடனடியாக IDH வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த விபத்தில் சிறுவன் உயிரிழந்ததோடு பெற்றோர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதாக கூறப்படும் கொட்டிகாவத்தை மகா புத்துமுவ பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய கார் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராஜகிரிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பானதுரை ஹிரண பகுதியை சேர்ந்த 20 வயதுடைய இளம்பெண் ஒருவர் சுவாச கோளாறு காரணமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் ஒடித்தியா முத்துமாலி விஜயசேகர் என்ற இளம்பெண்ணின அடையாளம் காணப்பட்டுள்ளார். விமான பணிப்பெண்ணாக வேண்டும் என்ற பெரிய கனவுடன் வாழ்ந்து வந்த அவர் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்று வந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி சுவாச கோளாறு காரணமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு வயதிலிருந்தே சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்த ஒடித்தியா தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அவரது வாழ்க்கை இவ்வளவு விரைவாக முடிவுக்கு வரும் என தாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்றும் உறவினர்கள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னரும் பலமுறை அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்தாலும் சிகிச்சைக்கு பின்னர் உடல்நலம் தேறியிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் கடந்த 21ஆம் தேதி ஏற்பட்ட கடுமையான மூச்சு திணறலில் இருந்து அவரால் மீண்டு வர முடியாமல் போனதாகவும் உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திடீரென ஏற்பட்ட சுவாச பிரச்சனையை தொடர்ந்து பானதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஒடித்தியா அனுமதிக்கப்பட்டு அரை மணி நேரத்திற்குள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஒடித்யாவின் தந்தை தொழிலதிபர் ஒருவர் எனவும் அவருக்கு 16 மற்றும் 13 வயதுடைய 2 சகோதரிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பணிப்பெண்ணாக பணியாற்றுவதே தனது வாழ்நாள் கனவாக கொண்டிருந்த ஒடித்யா இவ்வளவு இளம் வயதிலேயே உலகை விட்டு பிரிந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவரது உறவினர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை எரிபொருள் களஞ்சிய சாலை வளாகத்திற்கு அருகிலுள்ள வெற்றுக்காணியில் ஏற்பட்டு திடீர் தீப்பரவல் நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் களஞ்சிய சாலை வளாகத்திற்கு அண்மையில் உள்ள வெற்றுக்காணியில் திடீரென தீப்பரவியதை தொடர்ந்து கடற்படையினரும் தீயணைப்பு படையினரும் இணைந்து தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நீண்ட முயற்சிக்கு பின்னர் தீயை முழுமையாக அணைத்துள்ளனர். எரிபொருள் களஞ்சிய சாலைக்கு அருகிலுள்ள வெற்றுக்காணிகள் நீண்ட காலமாக பராமரிப்பின்றி காணப்பட்டதுடன் அவற்றில் குப்பைகளும் கொட்டப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை தொடர்பில் பெட்ரோலிய அதிகாரிகள் பலமுறை வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு அறிவித்திருந்த போதிலும் இதுவரை உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் நேற்று தீ பரவிய போதும் பிரதேச சபைக்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்டிருந்தாலும் அவர்களால் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் குறித்த பகுதியில் தீ மூட்ட வேண்டாம் என்ற எச்சரிக்கை பதாதைகளை உடனடியாக காட்சிப்படுத்துமாறு பிரதேச சபையின் காங்கேசன்துறை உப அலுவலக பொறுப்பதிகாரிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊழல் ஒழிப்பு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழுவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு தனியார் பேருந்து நிலையத்தின் 4வது நடைமேடைக்கு அருகிலுள்ள மலசலக்கூடு பகுதியில் நின்றிருந்த பௌத்த பிக்கு ஒருவரை போலீசார் சோதனையிட்டுள்ளனர். இதன்போது அவரது தோளில் தொங்கவிடப்பட்டிருந்த பயணப்பையில் ஒளிபுகும் பொலித்தீனில் சுற்றப்பட்டு காகிதத்தால் மூடப்பட்டிருந்த சந்தேகத்திற்கிடமான பொதி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பொதியை பரிசோதித்த போது அதில் ஹெரோயின் போதைப் பொருள் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கைது செய்யப்பட்டவர் புத்தளம் பகுதியில் உள்ள விகாரையொன்றில் தங்கியிருந்த பௌத்த பிக்கு என்பது தெரிய வந்துள்ளது. அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொதியில் 88,700 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் மாளிகக்கந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு தெற்கு ஆரம்ப பாடசாலையில் தரம் 3 மாணவர்களுக்கு கடந்த 7 மாதங்களாக வகுப்பாசிரியர் நியமிக்கப்படாததை எதிர்த்து பெற்றோர் நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பாடசாலையின் தரம் 3 வகுப்பில் கல்வி பயிலும் 36 மாணவர்கள் கடந்த 7 மாதங்களாக நிரந்தர வகுப்பாசிரியர் இல்லாமல் கல்வி கற்று வருவதால் அவர்களின் கற்றல் நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் நிரந்தர அல்லது பதிலீட்டு ஆசிரியர் ஒருவரை விரைவாக நியமிக்க கல்வி திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர் வலியுறுத்தினர். மேலும் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக முல்லை கல்வி வலய கல்வி அலுவலகத்திற்கு பலமுறை முறையிட்ட போதிலும் இதுவரை எந்தவித தீர்வும் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நீண்ட காலமாக நீடித்து வரும் இந்த பிரச்சினையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையெனில் ஆரம்ப கல்வி நிலையிலேயே மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர்களின் எதிர்கால கல்வி பயணத்தில் பின்னடைவு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கட்டுநாயக்க பண்டார்நாயக்கு சர்வதேச விமான நிலையம் வழியாக ரூபாய் 14.8 மில்லியன் பெறுமதியான போதைப் பொருளை கடத்த முயன்ற இலங்கை பயணி ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்று காலை காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் மொனராகலை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய ஓவியர் என காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர்.
அவர் நேற்று காலை 9:25 தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவையின் யூகில் 403 என்ற விமானத்தில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபரின் பணப்பையை சோதனை செய்யப்பட்ட போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1.480 கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் சாசேஜ் வடிவில் இயந்திரத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டு அதன் மீது சாக்லேட் பூசப்பட்டு வெற்றிட முறையில் அடைக்கப்பட்டு பிரபல சாக்லேட் வர்த்தக முத்திரையை போன்ற பொட்டலங்களில் அடைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சாதாரண சாக்லேட்டுகள் மற்றும் டாஃபிகளுக்கு மத்தியில் மறைத்து மொத்தம் 70 சாக்லேட் உரைகளில் மிகவும் நுணுக்கமாக பொதியிடப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் என்பன மேலதிக விசாரணைகளுக்காக இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை மூதூர் பகுதியில் மோட்டார் சைக்கிள் சாரதியிடம் 1000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். பாதுகாப்பு தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் அவரிடமிருந்து லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த போலீஸ் அதிகாரியை பணியிலிருந்து இடைநிறுத்துவதற்கு திருகோணமலை பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 18ஆம் தேதி இரவு நடமாடும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது குறித்து போலீஸ் கான்ஸ்டபிள் லஞ்ச பணத்தை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை பாதிக்கப்பட்ட நபர் தனது கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்து போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பி வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு எதிராக மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை 22 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் 15 பேர் உயிரிழந்துள்ளதோடு 12 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவற்றில் இம்மாதம் 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையிலான 14 நாட்களுக்குள் மட்டும் 10 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த 2 வார காலப்பகுதியில் மட்டும் 3 பேர் உயிரிழந்ததுடன் 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப்யூ வுட்லர் அண்மையில் இடம்பெற்ற அனைத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் திட்டமிடப்பட்ட பாதாள உலக குற்றச் செயல்கள் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர் என தெரிவித்தார். மேலும் இந்த தாக்குதல்களை திட்டமிடும் பிரதான குற்றவாளிகள் பலர் வெளிநாடுகளில் இருந்தபடியே தங்களது எதிரி கும்பலின் உறவினர்கள் அல்லது உதவியாளர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ஒப்பந்த கொலைகளுக்கு பணத்திற்கு பதிலாக சிறிய அளவிலான போதைப்பொருள் கூலியாக வழங்கப்படுவதாகவும் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர்களே இத்தகைய கொலைகளை மேற்கொள்ள பயன்படுத்தப்படுவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 25ஆம் தேதி கொழும்பு பெல்லன்வில பகுதியில் இடம்பெற்ற உணவக உரிமையாளர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரியும் மோட்டார் சைக்கிளை செலுத்திய மற்றொரு சந்தேக நபரும் சம்பவம் நடைபெற்ற 1 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் மா அதிபரின் நேரடி வழிகாட்டலின் கீழ் தொலைபேசி மற்றும் தகவல் தொடர்பு பகுப்பாய்வுகள் உள்ளிட்ட உளவுத்துறை நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினரை பாதுகாக்கும் நோக்கிலேயே மகா சங்க மாநாடு நடத்தப்படுவதாக இடதுசாரி மையத்தின் அழைப்பாளர் சமீர பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சிறைக்கு செல்வதை தடுக்கும் நோக்கில் சில பௌத்த பிக்குகள் இந்த மகா சங்க மாநாட்டை ஏற்பாடு செய்து வருவதாக தெரிவித்தார். ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்கும் இந்த முயற்சிக்கு உண்மையான பௌத்த பிக்குகள் ஆதரவளிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த மாநாடு பௌத்த மதத்தை பாதுகாக்கவோ அல்லது பௌத்த மதத்தின் வளர்ச்சியை முன்னேற்றவோ நடத்தப்படுவதல்ல என்றும் சமீர பெரேரா குறிப்பிட்டார். அதேபோல் நாட்டின் நலனையோ அல்லது மக்களின் நலனையோ கருத்தில் கொண்டு இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்.
கொலை, ஊழல் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்படும் ராஜபக்ச தரப்பினர் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வதை தடுப்பதே இந்த மாநாட்டின் உண்மையான நோக்கம் எனவும் அவர் தெரிவித்தார். ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்கும் அரசியல் நாடகமாகவே இந்த மகாசங்க மாநாடு நடத்தப்படுவதாக இடதுசாரி மையத்தின் அழைப்பாளர் சமீர பெரிரா மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை மற்றும் அமெரிக்க கடற்படைகளுக்கு இடையிலான 6வது காராட் CARAD இலங்கை 2026 கூட்டு பயிற்சி திருகோணமலை மற்றும் கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளுக்காக ஒத்துழைப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதே இந்த கூட்டு பயிற்சியின் பிரதான நோக்கமாகும். இந்த பயிற்சியில் அமெரிக்காவின் கடற்படையின் அதிநவீன B8A போசைடன் கடல்சார் ரோந்து விமானமும் இலங்கை கடற்படையின் SLNS கஜபாகு கப்பலும் இணைந்து விசேட கண்காணிப்பு மற்றும் செயல்முறை பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அத்துடன் கடல்சார் கண்காணிப்பு, வெடிபொருட்களை செயலிழக்க செய்யும் நடவடிக்கைகள், சந்தேகத்திற்குரிய கப்பல்களை சோதனையிடுதல் உள்ளிட்ட பல்வேறு கூட்டு பயிற்சிகளை இரு நாடுகளின் கடற்படையினர் மேற்கொள்ள உள்ளனர். 2017 ஆண்டு தொடங்கப்பட்ட காராட் கூட்டு பயிற்சி இலங்கை மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் இருதரப்பு உறவுகளையும் மேலும் வலுப்படுத்தும் முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று தனது சட்டத்தரணி ஊடாக விசேட மனு ஒன்றை தாக்கல் செய்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இதனையடுத்து அவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியதுடன் குறித்த வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 9 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது. கோட்டை நீதவான் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக தவறியதால் கடந்த 24 நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிற்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. குறித்த வழக்கு விசாரணைக்கு கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவும் அவரது பிணையாளர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் அவரை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு நீதவான் பிடியாணை பிறப்பித்திருந்தார். கோட்டை போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை விட பாதாள உலக குழு தலைவரான கஞ்சிபாணி இம்ரான் அதிக செல்வாக்கு மிக்கவர் என விவிதர்வகள் உரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் மக்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவியை அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு வழங்கியிருந்தாலும் தற்போது நாட்டை உண்மையில் ஆளுவது வேறு 3 நபர்கள் என தெரிவித்தார். அதன்படி JVP பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் பாதாள உலகக்குழு உறுப்பினர் கஞ்சிபாணி இம்ரான் ஆகியோரே தற்போது நாட்டின் ஆட்சியில் செல்வாக்கு செலுத்துவதாக அவர் கூறினார். இலங்கை வரலாற்றில் போர்த்துகேயர், ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலங்களில் கூட பௌத்த பெருகிற நிகழ்வுகள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதில் தலையீடு செய்யவில்லை என அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போது பெருகிற நிகழ்வில் எந்தெந்த அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்பதை பௌத்தர் அல்லாத ஒருவர் தீர்மானிக்கும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் 2 பௌர்ணமி தினங்களுக்குள் பாதாள உலக குழுக்களை அழிப்பதாக வழங்கப்பட்ட வாக்குறுதியை நம்பியே மக்கள் வாக்களித்ததாகவும், ஆனால் தற்போதைய நிலைமையில் நாட்டை ஆளுவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அல்ல என்பது மக்களுக்கு புரிந்துள்ளதாகவும் உதய கம்மன்பில தெரிவித்தார். தற்போது பௌத்த பெருகிற நிகழ்வில் காவடி நடனம் இடம்பெற வேண்டுமா இல்லையா என்பதை கூட கஞ்சிபாணி இம்ரான் தீர்மானிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் எதிர்காலத்தில் பாதாள உலக குழுக்கள் அழுத்தம் கொடுத்தால் தலதா மாளிகை, பெருகரா உள்ளிட்ட மத நிகழ்வுகளிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்திருப்பது நாட்டின் எதிர்காலத்திற்காக அல்ல, நீதிமன்ற வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இருக்கலாம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், எதிர்க்கட்சியினரின் இந்த இணைவு புதிதானது அல்ல என்றும் கடந்த காலங்களில் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒன்றிணைந்து செயற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்த போதிலும் மக்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை இழக்கவில்லை என்றும் அண்மையில் வெளியான தேர்தல் கருத்து கணிப்புகளும் அதனை உறுதிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தோல்வியடைந்த அரசியல்வாதிகளின் கூட்டணியால் அரசாங்கத்திற்கு எந்தவித சவாலும் ஏற்படாது என்றும் அவர்கள் இன்னும் பழைய அரசியல் சிந்தனைகளிலேயே செயல்பட்டு வருவதாகவும் டெல்வின் சில்வா விமர்சித்தார். கடந்த வாரம் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் நடைபெற்ற சந்திப்பில் பங்கேற்ற பலருக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அந்த வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதே அவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கலாம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம், மக்களின் வாழ்க்கை தரம் அல்லது எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியினர் எந்தவிதமான விவாதமும் நடத்தவில்லை என்றும் மீண்டும் ஆட்சிக்கு வருவது மற்றும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பிப்பது பற்றியே அவர்கள் கவனம் செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் தனது வேலை திட்டங்களில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காது என்றும் நாட்டை முன்னேற்றும் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் டெல்வின் சில்வா வலியுறுத்தினார். நாட்டின் ஜனநாயக உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் எவருக்கும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகளை நடத்த உரிமை இருப்பதாகவும் கடந்த காலங்கள் போல அடக்குமுறைகள் இடம்பெறாது என்றும் கூறினார். மாகாண சபை தேர்தல்களை நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தற்போது நிலவும் சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டவுடன் தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களிடம் உள்ள தகவல்களை அவையில் வெளியிடுவது அவர்களது உரிமை என்றும் அவை தவறானவை என கருதப்பட்டால் அதனை மறுப்பதற்கான உரிமையும் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு இருப்பதாகவும் டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் அண்மைய நாட்களாக எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுமா என்பது குறித்து தற்போது உறுதியான அறிவிப்பை வெளியிட முடியாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார், இந்த மாதம் நிறைவடைய இன்னும் 3 நாட்கள் உள்ளதால் அந்த காலப்பகுதியில் சர்வதேச சந்தையில் ஏற்படும் விலை மாற்றங்களை ஆராய்ந்த பின்னரே இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அவரது கருத்துப்படி மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்கள் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் தொடர்ச்சியாக ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகின்றன. இந்த நிச்சயமற்ற சூழ்நிலை காரணமாக மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தை முன்கூட்டியே அறிவிப்பது சிரமமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே மாத இறுதி வரை சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகளில் ஏற்படும் மாற்றங்களை முழுமையாக மதிப்பீடு செய்த பின்னரே ஆகஸ்ட் மாதத்திற்கான இலங்கையின் புதிய எரிபொருள் விலை தொடர்பான இறுதி அறிவிப்பு வெளியிடப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை மேலும் தீவிரமடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையின்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களுடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஊவா மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள், ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கமும் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதால் பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.